Hello viewers, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்தா ராயல் என்ஃபீல்ட் குரில்லா 450 ஓட டீடைல் இருக்கு அந்த வீடியோல பார்க்க போறோம். பிஃபோர் going to the video இந்த பைக் கொடுத்தக்க யார் தேங்க் பண்ணிக்கிறோம்னா ஜிஜி மோட்டார்ஸ் மாதிரி தேங்க் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எனி கைண்ட் ஆஃப் ராயல் பைக்ஸ் என்கொயரிஸ் இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த பைக்கில் நம்ம கிடைக்கிற இன்ஜின் வந்து பார்த்தோன்னா ராயல் என்ஃபீல்டு 452cc லிக்விட் கூல் இன்ஜின் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் வந்து பார்த்தோன்னா 40 bhp பவர் அண்ட் 40 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பைக்கில் நம்ம கிடைக்கிற சஸ்பென்ஷன் வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா டெலஸ்கோபிக் ஃபோக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் அதோட எம்எம் வந்து பார்த்தோன்னா 43 mm கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட் வீலோட ட்ராவல் வந்து பார்த்தோன்னா 140 mm கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் நம்ம கிடைக்கிற ரியர் சஸ்பென்ஷன் வந்து பார்த்தோன்னா லிங்கேஜ் டைப் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட வீல் ட்ராவல் வந்து பார்த்தோன்னா 150 mm. இந்த பைக்கில் நம்ம டயர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் 120/70 R17 inch வீல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா வென்டிலேட்டட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க வித் டபுள் பிஸ்டன் கேலிப்பரோட கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட் டிஸ்கோட எம்எம் வந்து பார்த்தோன்னா 310 mm ஆஃப் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரியர் டயர்ஸ் வந்து பார்த்தோன்னா 160/60 R17 inch வீல் கொடுத்துருக்காங்க. தென் ரியர் டிஸ்கோட எம்எம் வந்து பார்த்தோன்னா 270 mm ஆஃப் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. தென் பிரேக்ஸ் வந்து பார்த்தோன்னா டியூல் சேனல் ABS டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 4 inch TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா மொபைல் கனெக்டிவிட்டியோட கொடுத்துருக்காங்க. தென் கூகுள் மேப்ஸ் நேவிகேஷனோட கொடுத்துருக்காங்க. தென் இந்த பைக்கோட ஃபில் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தோன்னா 11 லிட்டர் ஃபில் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட மைலேஜ் வந்து பார்த்தோன்னா 30 to 35 AC எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் இங்கே வந்து பார்த்தோன்னா டைப் சி சார்ஜிங் போர்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாங் ட்ரிப் போகும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் தான் சொல்லணும். தென் இந்த பைக்கோட சீட் ஹைட் வந்து பார்த்தோன்னா 780 mm ஆஃப் சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா சிங்கிள் சீட்டாகவே கொடுத்துருக்காங்க. போத் ரைடர் அண்ட் பில்லியனுக்கு சீட்டிங் கம்ஃபர்ட் நல்லா இருக்கும் தான் சொல்லணும். தென் பில்லியனோட கம்ஃபர்ட்டுக்காக இங்கே கிராப் ரைடுமே கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட சுவிச்சஸ் வந்து பார்த்தோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தோன்னா ஹெட்லாம்ப் லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் பாஸ்க்கான சுவிட்ச் இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தோன்னா இண்டிகேட்டருக்கான சுவிட்ச், தென் கீழே ஹார்னுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே TFT டிஸ்பிளே கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தோன்னா நமக்கு இங்கே டாப்பில் ஹசார்லம்க்கான சுவிட்ச், தென் இன்ஜின் கீழ் சுவிட்ச் அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட் இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. தென் கீழே வந்து பார்த்தோன்னா நேவிகேஷனுக்கான சுவிட்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ஹெட்லாம்ப்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக LEDலே ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். தென் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா அதுவும் LEDலே கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா கியூட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பைக் இண்டிகேட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேருந்து பார்க்க லுக் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வகையோட டெய்ல் லேம்ப்ஸ் பற்றி பார்த்தோன்னா இங்கே டெய்ல் லேம்பே காணான்னு நினைப்பீங்க. பட் இதில் வந்து பார்த்தோன்னா டெய்ல் லேம்பு இண்டிகேட்டர் நமக்கு வந்து இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். இது வந்து பார்த்தோன்னா ஹிமாலயன் 450 சிமிலராக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா டெய்ல் லேம்ப் அண்ட் இண்டிகேட்டர் வந்து இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. அது வந்து LEDலேயே கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தோன்னா 160 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ரோட்ஸ்க்கு ஆப்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். தென் இந்த பைக்கோட வெயிட் வந்து பார்த்தோன்னா 185 kg. இந்த பைக்கில் நமக்கு வேரியன்ட் வந்து பார்த்தோன்னா ஃப்ளாஷ் டேஷ் அனலாக்ன்ற 3 வேரியன்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. தென் இந்த பைக்கில் நமக்கு கலர்ஸ் வந்து பார்த்தோன்னா பிராவா ப்ளூ, எல்லோ ரிப்பன், கோல்ட் டிப், ஃப்ளையா பிளாக், தென் ஸ்மோக்குன்ற 5 கலர் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 2,95,000 3.20 lakhs வரை இருக்குது. ஆன் ரோட் ப்ரைஸ் மாதிரி நான் சொல்கிறேன். இந்த பைக்குக்கு இந்த ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக தான் எனக்கு தோணுது. உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃபைனலாக இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் கிட்டு இந்த பைக்கோட ரைட் ரிவ்யூ பார்த்துட்டு நம்ம வீடியோ வைண்ட் பண்ணிடலாம். பிஃபோர் எண்ட் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் மோர் ஆட்டோமொபைல் கண்டென்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை. ஓகே இப்போ வந்து ராயல் என்ஃபீல்டு குரில்லா 450 ரைடில் இருக்கும். இப்போ இந்த பைக் ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கிறது இப்போ பார்க்கலாம். ராயல் என்ஃபீல்டு நம்ம ஞாபகம் வருது மேட் லெக் கன் சொல்லுவாங்க. இந்த பைக்கோட பில் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல பில் குவாலிட்டி இருக்குன்னு தான் சொல்லணும். பட் என்ன தான் நமக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு வெயிட்டான பைக்காக இருந்தாலும் இந்த பைக்கில் வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். ஹேண்ட்லிங் வந்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நமக்கு வந்து ரொம்ப வெயிட்டான பைக்கில் ஓட்டுற மாதிரி ஃபீல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த பைக்கோட ஹேண்ட்லிங். இந்த நீதில் வந்து பார்த்தோன்னா ரைட் பை வயர் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு வந்து பவர் வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். நமக்கு த்ராட்டில் பண்ணோம்னா பவர் அண்ட் டாக் நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக டெலிவரி பண்ணு தான் சொல்லணும். இந்த பைக்கில் வந்து பார்த்தோன்னா 40 bhp பவர் அண்ட் 40 Nm ஆஃப் டாக்கை நல்லா டெலிவரி பண்ணுதுன்னு தான் சொல்லணும். சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. தென் கியர் வந்து பார்த்தோன்னா லாங்கான கியர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 5th கியரில் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது கூட 110 to 120 ஈஸியாக க்ரூஸ் பண்ண முடியும் ஹைவேல ஓட்டும் போது. அதுக்கப்புறம் நம்ம வந்து 6th கியர் இருக்குன்ற போது நம்ம 6th கியரில் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது 150 நம்மளால் க்ரூஸ் பண்ண முடியுது. கியர் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லா லாங்கான கியர்ஸ் கொடுத்தாங்க. ஸோ வந்து போத் சிட்டி அண்ட் ஹைவேக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதனால் நல்ல டாப் ஸ்பீடே கிடைக்கும் தான் சொல்லணும். தென் இந்த இன்ஜின் ஹீட்டிங் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து லிக்விட் கூல் சிஸ்டம் கொடுத்துருவாங்க. ஸோ வந்து இன்ஜின் ஹீட்டிங் கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகவே இல்லைன்னு தான் சொல்லணும். கார்னிங் பண்ணுறதுக்குமே பைக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெயிட் மேனேஜ்மெண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க.
தென் பிரேக்ஸ் வந்து பார்த்தோன்னா டிஃபால்ட்டாக டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருவாங்க. ராயல் என்ஃபீல்ட் பிரேக்ஸ் பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. நமக்கு வந்து பிரேக்கிங் ரொம்ப ப்ரெசிஸாக இருக்குது. எங்கே பிரேக் கிடைக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். உங்கள் பிரேக் அடிச்சிட்டு தான் சொல்லணும். ஓகே பஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.